தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட தாவேகா தொண்டர்கள் முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி தொகுதியில், சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி போட்டியிடுகிறார். அவருக்கு எதிராக போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளரை எடப்பாடி பழனிசாமி கவனித்து விட்டதாக கூறப்படுகிறது. வேட்புமனுவை சரியாக நிரப்பாமல் வேட்புமனு பரிசீலனை அன்று அந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மாயமாகிவிட்டார். மாற்று வேட்பாளரும் மாயமாகிவிட்டார். எடப்பாடி பழனிசாமியிடம் பெட்டி வாங்கி கொண்டு தாவேகா வேட்பாளர்கள் மாயமாகிவிட்டதாக கூறப்படுகிறது. ஆக எடப்பாடி தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளர் களத்தில் இல்லை. எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. நோட்டாவுக்கு வாக்களிப்பார்கள் என கூறப்பட்டது. தற்பொழுது அந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற ஒரு சுயேட்சை வேட்பாளரை தாவேகா தத்தெடுத்துள்ளது. பிரேம்குமார் என்ற ஒரு சுயேட்சை வேட்பாளரை விஜய் ரசிகரை தத்தெடுத்துள்ளது. அவர் போட்டியிடுகின்ற தொலைக்காட்சி பெட்டி சின்னத்துக்கு ஓட்டு போடுமாறு தாவேகா தொண்டர்கள் எடப்பாடி தொகுதியில் பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளனர். தாவேகா தொண்டர்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட முடிவு செய்துள்ளனர். சுயேட்சை வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முடிவு செய்துள்ளனர். ஏனென்றால் அங்கே போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பெட்டி வாங்கி கொண்டு மாயமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.